திஸ் இஸ் வெங்கட் ஃப்ரம் கஃபின்.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்ற வீடியோ ஆரம்பிக்கலாம். ஹேர் லாஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கும், இல்லாட்டி லுக்ஸ் என்ன ஐ டோன்ட் லுக் குட்ங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இல்லாட்டி தே ஃபீல் அந்த பேர் ப்ரெஷர் இருக்கும். மற்ற எங்க கூட வேலை செய்கிறவங்க இல்லாட்டி எங்க கூட படிக்கிறவங்க தே லுக் குட், ஐ டோன்ட் லுக் குட் அப்படிங்கிற ஒரீஸ் இருக்கும். இதை நான் அந்த ஒரி பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல, பிகாஸ் வலிக்கு வந்து அளவுகள் கிடையாது. இட்ஸ் லைக் யூ cannot measure a பெயின். இதை விட இந்த பெயின் ஜாஸ்தி, அதனால நீங்கள் லுக்ஸ் மாத்திரம் தானே உங்களுக்கு கூட, அதை ஏன் நினச்சி ஒரி பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் சொல் தர்மம்னு இருக்குது. நம்ம ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படும் போது அவங்களுக்கு அவங்க தாட் ப்ராசஸை மாற்றுறது. ஹேர் க்ரோத்துக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக, அமேசானில் பார்த்தா ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் தென் உங்கள் தாட் ப்ராசஸை மாத்திரம் தான் கஷ்டம். தட் இஸ் அ வெரி ஈஸி வே டு லீட் அ ஹாப்பி லைஃப். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் யாரையும் புண்படுத்திடக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ எப்போ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஸ்டார்ட்ஸ் பண்ணியிருந்தேன், விச் இஸ் லைக் டெல்லியில் இருக்கவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா அதோட ப்ரீமியம் வந்து நாங்கள் வந்து ஜாஸ்தி 15% ஜாஸ்தி வைக்க போகிறோம் அப்படின்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஆர்டிஏட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. எதுக்குன்னா அங்கே இருக்கிற ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால ப்ரீமியம் ஜாஸ்தி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நியூஸ்க்கு நான் வந்து ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்து என்னோட சேனலை வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ஹிம், அவர் பேர் நான் சொல்ல பிரைவசி பாலிசிக்கிறனால 3 வருஷமா என்னோட சேனலை பார்க்குறவர், நீங்கள் டெல்லி ஏர் பொல்யூஷன் பற்றி பேசுகிறீங்க, சென்னையில் இருக்கிற ஏர் பொல்யூஷனுக்கே உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிருச்சு. அதாவது ஹீ இஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, சேயிங் தட் ஐ டோன்ட் லுக் குட். அப்புறம் அவர் என்கிட்ட கன்சல்ட்டிங்கும் பண்ணியிருக்காரு. நான் மெசேஜ் பண்ணி கேட்டேன், ஏன் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. நான் கமெண்ட்டை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பட் யூனோ யூ வில் திஸ் நாட் குட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நான் நம்பரை டெலிட் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சிட்டாருன்னா இதனால நான் புண்படுவேன்னு நினச்சிட்டாரு. உண்மையாகவே ஐ டோன்ட் ஹவ் அயோட்டா ஆஃப் கேர் அபவுட் மை ஹேர் லாஸ். இது வந்து நான் சந்தோஷம் தான் படுவேன்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் என் மைண்ட் செட்டை நான் அப்படி மாற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி ஐம் கைண்ட் ஆஃப் அஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி இந்த சேனலில் பேச மாட்டேன், ஏன்னா பீப்புள் ஃப்ரம் ஆல் ரிலீஜன்ஸ் டூ கன்சல்டிங் வித் மீ. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ண அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஹெல்த் இஷ்யூ அவ்வளோ முக்கியம். சம்டைம்ஸ் இண்டிவிஜுவலாக பேசுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இந்த கன்சல்டிங் செஷன் அட்டன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் 2 அக்கா அண்ணா 2 பேர் சரி கன்சல்டிங் செஷன் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அவங்க வீட்டில் ஹெல்த் நல்லா இருந்துச்சு, இல்லை ஒரு ஜாப் லாஸ் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருந்தாங்கன்னா தியர் லைஃப் இஸ் ஹாப்பின்னு அர்த்தம், irrespective ஆஃப் ஹவு தே லுக் ஆர் நாட் லுக் குட். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ட்ரிகர்ட் மீ டு டூ திஸ் வீடியோ. லைஃப் வந்து உங்கள் லுக்ஸோட ரொம்ப பெருசு, அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எகெயின் இந்த வீடியோ பார்த்து எந்த ப்ராடக்ட்டையும் வாங்காதீங்க. பட் டிஸ்க்ளைமர் நம்ம சொல்லணும். இந்த ஷாப் மேகசினில் வந்துட்டு எனக்கு எந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் எழுதுறது எனக்கு தெரியல. ஸோ ஐ ரோட் அ பிளாக் அபவுட் ஜெனரிக்காக அந்த ரோஸ்மேரி ஆயில்னு ஒன்று இருக்காமா ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ அதனால இந்த மாமார்த்தோட அந்த ப்ராடக்ட்டை மாத்திரம் நான் இங்கே லிங்க் வச்சிருக்கிறேன். மற்றபடி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜெனரிக் பிளாக் தட் ஐ ரோட். ஓகே, ஹேவிங் செட் தட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக போடுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட். ஓகே, ஐ வில் கம் பேக் டு திஸ் வீடியோ. டிஸ்க்ளைமருக்குள்ள ரொம்ப கிளியராக இருக்கிறேன். அது வேறு இதை வாங்கி போட்டு என்ன முடி ஜாஸ்தி கொட்டுதுன்னு சொல்லிடுறதுனால தான் நாட் ரெக்கமெண்டேஷன் போட்டேன். ஓகே, லெட் அஸ் கம் பேக் டு திஸ் ஃபிலாசபி சைட் ஆஃப் இட். இப்போ நீங்கள் ஒரு ஹேர் லாஸே இருக்குன்னு வச்சுக்குவோம், இல்லாட்டி ஜெனரிக்காக சொல்கிறேன், ஒரு உங்கள் லுக்ஸ் நல்லா இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா, நீங்கள் ஒரு டீனேஜில் இருந்தீங்கன்னா அது வந்து யூ ஹாவ் ஒரீஸ் அபவுட் லுக்ஸ்னா அது பீர் ப்ரெஷர் இருக்கும், விச் இஸ் லைக் உங்கள் ஸ்கூலில் காலேஜில் இல்லாட்டி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க தே மைட் ஹவ் directly or indirectly made fun of you or your looks, something like that. அது முக்கியமாக டீனேஜில் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இல்லைன்னா இன்னொரு காரணம் இருக்குது, until you are married this certainly is like an issue. என்ன just because you don't look good, I don't have a girlfriend or a boyfriend, I don't get married அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். அப்போ கூட நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஆனால் அதுக்கும் மேலே லுக்ஸை பற்றி ஆஃப்டர் யூ ஆர் மேரிட், இப்போ எனக்கு தலையெல்லாம் முடி கொட்டுச்சுன்னு கவர் பண்ணுறது, ஹீ இஸ் மேரிட். அவர் அந்த ஸ்டேஜில் அவருடைய விஸ்டம் எப்படி இருக்கணும்னா, லைஃப்பில் வந்து அவரோட ஃபேமிலிக்கு அவர் என்ன பண்ணணும்னு தான் நினைக்கணும். மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறத நினைக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கமெண்ட் பண்ணுறதை பற்றி நான் ஒரி பண்ணால் நான் பெருசாக எடுத்துக்கல நான் அதை. ஸோ ரிமெம்பர் ஒன் திங்ஸ், ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங். டீனேஜில் வந்து கவலைப்படுறது நியாயம், அதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல. பட் மற்ற கதையை நீங்கள் கேளுங்க. இப்போ லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ட்வீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் ஃபாலே இருக்குது, ஓரளவுக்கு நீங்கள் ஏதாவது
ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க. பட் சம்டைம்ஸ் இட் எக்ஸ்பென்சிவ், சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். சம்டைம்ஸ் அதில் சைட் எஃபெக்ட் இருக்கும். மை சிஸ்டர்ஸ் யூஎஸ் சிட்டிசன், எங்கள் அக்கா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம்லாம் எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது எனக்கு தலைவலி வரும். ஸோ எவ்ரி காஸ்மெட்டிக் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட். உங்களுக்கு தலையில் ஏதோ ஒன்று, இப்போ நானே இந்த ரோஸ்மேரின்னு சொல்கிறேன், அதனால உங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம், நல்லது நடக்காமல் சைட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் செஞ்சு ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணும்போது ஒரு வேளை சைட் எஃபெக்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பட் நான் சொல்கிற பாயிண்ட்னா, டு யூ ரியலி நீட் இட்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் ஃபிலாசபிக்கலாக கொஞ்சம் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கங்கிறதுக்கு மெயின் நான் பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். இந்த டயபெட்டிஸ், பிபிலாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாருக்குமே வருது. மேஜர் ஹெல்த் செட் பேக் இருக்கவங்க யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பையன் கால் பண்ணுறாரு, அவங்க அப்பா வந்து ரொம்ப லோ இன்கம், அதாவது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கிட்னி கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாரு. எந்த டைம் வேணாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மாதிரி சரியா கவனிக்கலனா. ஒரு சில பேர் இப்போ தான் 50 லட்சம் செலவு பண்ணி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிருந்து இருப்பாங்க, கடன் வாங்கி பண்ணியிருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் நான் ஒரு சில பேருக்கு மைனர் இஷ்யூ தான் இருக்கும், வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்கும். ஆனால் நல்ல ப்ராடக்ட்டை வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அப்புறம் ஒரு ஃபாதர் இருப்பார், அப்பா அம்மா பெரிய டாக்டருக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், யங்கஸ்ட் டாக்டருக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. அவங்க ஹார்ட்டில் ஏதாவது மேஜர் இஷ்யூ இருக்கும் சின்ன குழந்தைக்கு. அப்போ அவங்க அப்பா எவ்வளோ வருத்தப்படுவார்னு நான் பார்த்தேன். ஃபாதர்ஸ் ஃபீலிங்ஸ் தட் டாக்டர் கேன் நாட் கெட் அ குட் ஹெல்த் கவர். இப்போ இதுலேருந்து மெசேஜ் என்னன்னா, ஹெல்த் ஒரு ஃபேமிலியில் நல்லா இருந்துச்சுன்னா தேர் ஹாப்பின்னு அர்த்தம், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபினான்ஷியல் டொமைனுக்குள்ளேயே வந்தேன். எவ்ரி சிங்கிள் டே ஐ திங்க் அபவுட் எங்கள் அப்பாவை நினைக்காத நாளே இல்லை. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தர் இல்லை, இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பொதுவாக சொல்கிறேன் நான், ஒரு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் இல்லைங்கிற பெயின் வந்து அதோட பெரிய பெயின் சொல்கிறேன். மண்டேல வந்து முடி இருக்கிறது இல்லாது ஓகே, அதுவும் ஒரு கவலை தான். பட் இருந்தாலும் அதோட பெரிய பெயின் when a close family member, a wife lost her husband lost his wife or child, or புத்திர சோகம் வரக்கூடாதும்பாங்க, சைல்டு லாஸ் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அதோட பெரிய வேதனை. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கும். சில பேருக்கு ஜாப் லாஸ் இருக்கும். இட்ஸ் இஸ் லைக் சம்டைம்ஸ் ஜாப் லாஸ் வில் இவென்ச்சுவலி பி பெனிஃபிஷியல். அது வந்து வேற பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வேற பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் இன் ஐடி ஆர்கனைசேஷன், ஐ லாஸ்ட் மை ஜாப். நான் வந்து நான் ரொம்ப கவலைப்படுவேன் நான். ஆனால் ஐ திங்க் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ அப்ளைட் ஃபார் அ ஜாப், மினி சுட் பி அட்லீஸ்ட் 1 year பேக். நான் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் பி அட் ஹோம் அண்ட் டேக் கேர் ஆஃப் மை மதர். ஒன்ஸ் இன் வேலை யாராவது கன்சல்டிங் பண்ணால் தே பே மீ எ ஃபீ அண்ட் ஐ ஏர்ன் மை லிவிங், அவ்வளோதான். இதை பற்றி நான் ஒரி பண்ணல, பட் ஒரி பண்ணுறதை நினச்சா நான் நிறைய கவலைப்படலாம். ஸோ ஹெல்த் நல்லா இருக்கணும், ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே தே சுட் ஹேவ் அ லாங் லைஃப். நீங்கள் வந்து ஜாப் லாஸ்ன்னு என்ன சொல்கிறேன்னா, ஜாப் லாஸ் இல்லாமல் ஒரு யூ சுட் நோ உங்களுடைய எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு ஜாபோ பிஸ்னஸோ இருந்தீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் குட்னு அர்த்தம். அதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லுக்ஸ் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் அதை மாற்றவே முடியாது. ஒரு ஜாப் லாஸ், இன்னொரு ஜாப் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லை, க்ளோஸ் தேர் நோ மோர்னா அதை திருப்பி கிடைக்க போகுதா? எங்கள் அப்பா வந்து எவ்வளோ நான் ஆசைப்பட்டாலும் திருப்பி வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி அஸ் ஆஃப் நோ இது ஒன்று தான் நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் பை காட்ஸ் கிரேஸ் ஐ சுட் பி ஹெல்த்தி. ஸோ அதான் சொல்ல வரேன், லுக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் காசு செலவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்கலாம், பட் அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் வந்து உங்களை டிஃபைன் பண்ணுறது உங்கள் லுக்ஸ் இல்லைன்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், திஸ் வாஸ் லைக் எலான் மஸ்க் இன் வே பேக் இன் 2000 நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ அவர் பேபால் ஃபவுண்டராக இருக்கும்போது, he sold PayPal for $200 million and then he launched SpaceX and all those things. But he did hair transplantation, whatever. Now he looks like this. Okay, look wise, he looks much more younger after 20 years also. When he sold his first company, he looks like this. Having said that, இதுதான் வந்து எலான் மஸ்க். Okay, now I have lots of things that I don't like what Elon Musk is doing, but anyway, he has accomplished a lot. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் லுக்கை மாற்றுறதுனால உங்கள் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் மாறப்போகுதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸை 3ஆக டிவைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் மற்றவங்க கேட்பாங்க. ஏன்னா பிகாஸ் தட் தேர் நாட் பாப்புலர், தேவ் நாட் டன் மச். பட் உங்கள் ஃபேமிலிக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு யுவர் ஃபேமிலி ஃப்ரம் யுவர் மதர் அண்ட் ஃபாதர். ஸோ அதை வச்சு அதில் அவங்க சாதிச்சிருக்காங்க, உங்களை நல்லா படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் அப்பா அம்மாவோட சாதனை தான். இஃப் யூ ஆர் மேரிட், த வே யூ ஆர் ஹெல்ப் ரைசிங் யுவர் சில்ட்ரன், அப்போ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஸோ அதுவும் ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான். செகண்ட், உங்கள் கெரியரில்
யூ ஆர் ட்ரைன் டு சஸ்டெயின் யுவர் ஜாப், கான்ட்ரிபியூட் டு த கம்பெனி, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு growth இருக்கும், அது ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான். மூணாவதுன்னா இதெல்லாம் தாண்டும் போது ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா தே வில் ரியலி அவங்க பண்ணுற ஒர்க் வந்து வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிறைய பேர் லைஃப்பில் ரீச் பண்ண போகிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதோ வேலை பார்த்தேன், அப்புறம் நான் இந்த வேலை பண்ணுறேன். பட் வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் தட் நான் அந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா, என்னுடைய வேலை இந்த சொசைட்டிக்கு போய் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுச்சா? தட் இஸ் த கொஸ்டின். ஸோ உங்கள் லுக் இப்படி மாறதுனால உங்கள் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டும் கூட சேர்ந்து மாறணும். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிஃபைன் யூன்னு நான் சொல்ல வரேன் நான். லுக் அப்படியே இருந்தால், இப்போ எலான் மஸ்க் இந்த மண்டையை வச்சிருந்தாலுமே we will consider him as someone, okay, a tech billionaire, he has done a lot, irrespective of what he's doing currently, he has accomplished a lot நம்ம சொல்லலாம். ஓகே, that is what I want to share with you. எவ்வளோ நேரம் இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னு தெரியல. These are my other works. If you want to do personal financial planning or buy health insurance and term insurance, வாங்கிறது முன்னாடி கன்சல்டிங் பண்ணா I'll be very very happy. I just request for a consulting fee. Thank you for understanding that. என்னோட நம்பர் venkatfin.com-ல இருக்கும். ஒன்ஸ் அகெயின் என்னோட வீடியோவில் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கிறதே கிடையாது. இவர் வந்து போடும்போது நான் அப்படி தான் அந்த தாட் ப்ராசஸ் தான் போனேன். சம்மன் ஹூ இஸ் மேரீட் என்னை வந்து என்னோட தலையில் முடி இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு என்னை வந்து நக்கல் பண்ணுறதுல வந்து அவருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, த மொமெண்ட் யூ ஆர் நீ சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் மற்ற நக்கல் அடிக்கலாம், கிண்டல் அடிக்கலாம். பட் ஒன்ஸ் யூ ஆர் மேரீட், வெதர் யூ மேன் ஆர் விமன், மற்றவங்கள மனசில் புண்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அது டைரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ரிலீஜியாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் உங்கள் சில்ட்ரனோட லைஃப்பை வந்து உயர்த்தும். நல்லது செஞ்சீங்கன்னா தாழ்த்தோன்னு சொன்ன வரல நான். ஃபார் எக்ஸாம்பிள், I don't know, all my life is a disaster. My personal life is a disaster. My career is a disaster. I lost my job and started doing this. அதனால நான் ஃபிலாசபிக்கலாக தான் எல்லாத்தையுமே நான் பார்க்க கற்றுக்கிட்டேன் நான். And I am not really worried about my hair loss or my how I look, though I am not married, because I don't really think that I am going to marry also hereafter. What really matters to me is நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் நல்லா இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா தென் யுவர் லைஃப் இஸ் ஆக்சுவலி குட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் த பேஸ். அதுக்கு மேலே லுக்ஸ் பற்றி ஒரி பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. ஓகே, அதை தாண்டி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். மற்றவங்களும் இதோட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. உங்கள் லுக்ஸ் நல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மேபி யூ ஹவ் அதர் குட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இன் யுவர் லைஃப். மேபி யூ ஹவ் அ செக்யூர் ஜாப், மேபி யூ ஹாவ் அ குட் ஹாப்பி ஃபேமிலி. ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ மதர், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. டூ வாட் எவர் லிட்டில் யூ குட் டூ டு லுக் பெட்டர். அதை நான் தப்புன்னு சொல்ல. பட் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். பி ஹாப்பி இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அண்ட் வென் யூ ஃபைன் டைம், கோ டு shopmagazine.in. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க். I don't know எவ்வளோ நாள் அதில் கண்டென்ட் ஒழுங்காக எழுத முடியும்னு தெரியல. பட் as of now I'm maintaining that just to divert my mind. Thank you so much.